போலாங்களா? சவுக்கு ஊடகத்தை முடக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு சென்னை மாநகர காவல் ஆணையாளர் திரு அருண் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். என் மீது பல்வேறு பொய் வழக்குகள் போடப்பட்டன. 2 முறை குண்டர் சட்டத்தில் நான் அடைக்கப்பட்டேன். என் வீட்டில் கழிவு நீரும் மனித மலமும் ஊற்றப்பட்டது. அதன் பிறகு மிகுந்த போராட்டங்களுக்கிடையே மீண்டும் இந்த சேனலை சவுக்கு மீடியாவை தொடங்கி நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். இத்தகைய ஒரு சூழலில் என்னுடைய சேனலில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கேமராமேன் திரு ஜெயபிரகாஷ் மற்றும் விஷுவல் எடிட்டர் திரு சத்தியமூர்த்தி ஆகியோர் நேற்று இரவு 11:30 மணிக்கு அவர்கள் வீட்டுக்கு கே நகர் காவல் நிலையம் மற்றும் V5 திருமங்கலம் காவல் நிலையத்திலிருந்து வந்த காவல்துறையினர் அவர்கள் இருவரையும் அவர்களது 2 இருசக்கர வாகனத்தோடு காவல் நிலையம் அழைத்து சென்றனர். V5 திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜெயபிரகாஷ் அழைச்சிட்டு போயிருக்காங்க. கே நகருக்கு திரு சத்தியமூர்த்தி அவர்களை அழைத்து செல்கின்றனர். என்ன அஃபென்ஸ் என்று கேட்டபோது 2023இல் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டினார் என்று V5 திருமங்கலம் காவல் நிலையத்தில் சொல்கின்றனர். உங்களை போன்ற ஒரு கேமராமேன் தான் ஜெயபிரகாஷ். ஒரு ஊடகத்தில் பணியாற்றும் போது ஒரு வீடியோ கேமராமேனாக பணியாற்றும் போது அந்த ஊடகத்தில் பேசுகிற விஷயங்களுக்கு கேமராமேனும் விஷுவல் எடிட்டரும் எந்த வகையில் பொறுப்பாக முடியும் என்பது கேமராமேன்களான உங்களுக்கு நன்றாக தெரியும். நேற்று நைட்டு 11:30 மணிக்கு ஜெயபிரகாஷையும் திரு சத்தியமூர்த்தி விஷுவல் எடிட்டரையும் கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் வைத்திருக்கிறார்கள். வழக்கறிஞர்கள் இரவு நேரத்தில் காவல் நிலையம் சென்ற பிறகு இல்லை இவங்க 2 பேரும் என்ன விஷயம்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன விஷயங்கன்னு கேட்டால் ஜெயபிரகாஷ் கிட்ட 2023 டி நகரில் ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டிட்டு போன ஒரு ஃபுட்டேஜாக காட்டுறாங்க. அப்படியே இருந்தாலும் ஃபைன் போட்டாங்கன்னா அவர் கட்ட போகிறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்ல வேண்டிய அவசியம் என்ன? அண்ட் இருசக்கர வாகனங்களை ஹெல்மெட் அணியாமல் சென்றதற்காக இரவு வீட்டுக்கு சென்று ஒரு 2 உதவி ஆணையர்கள் தலைமையில் போய் அவங்களோட இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்வதற்கான தேவை என்ன? நான் இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு தொழிலாளர்களுக்கு கழிவுநீர் வழங்கிய விவகாரத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. அதில் CBI விசாரணை வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தை நான் அணுகிய அந்த வழக்கு இன்று மதியம் 2:15 மணிக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் என்னோட அலுவலகத்தில் பணியாற்றி இருக்கக்கூடிய ஜெயபிரகாஷ் மற்றும் சத்தியமூர்த்தி விஷுவல் எடிட்டர் சத்தியமூர்த்தி ஆகியோரோட வீட்டுக்கு சென்று அவர்களது குடும்பத்தினரை அச்சுறுத்தி அந்த இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்துட்டு இப்போ 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்காங்க. பைக்கு கொடுங்கன்னு கேட்டு சரி போனாங்க. நீங்கள் அவங்களே இந்த டிராஃபிக் அஃபென்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஃபைனை கட்டிட்டு அவங்க வண்டி எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் ஐயா வரணும் வெயிட் பண்ணுங்கன்னு இப்போது இந்த தருணத்தில் ஜெயபிரகாஷும் திரு சத்தியமூர்த்தி அவர்களும் திருமங்கலம் காவல் நிலையத்திலும் கே நகர் காவல் நிலையத்திலும் இந்த தருணத்தில் காத்து கொண்டிருக்கிறார்கள். இது போல நான் தொடர்ந்து ஊடகப் பணி செய்து கொண்டிருக்கிறேன் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும். ஒரு சென்னை மாநகரத்தில் ஆணையராக இருக்கக்கூடிய திரு அருண் அவர்கள் பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்கு